வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்டவர்களையே மிரட்டியவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? வெற்றி கொடிகட்டு படத்தில் வரும் இந்த காட்சிகளை போன்று திருச்சியில் அக்கா தம்பி இருவரும் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றி கோடிகளை சுருட்டியுள்ளனர். இந்த கேடிகளின் ஆசை வார்த்தையை நம்பிய அப்பாவிகள் வெளிநாட்டு வேலை கிடைக்காமல் கடன் வாங்கி கொடுத்த பணத்தையும் இழந்து பரிதவித்துள்ளனர். நடந்தது என்ன? திருச்சி மாநகரில் KK நகர் பகுதியில் அக்ஷயா அசோசியேட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவனரான பத்மாவதி என்பவர் தனது தம்பி கணேசனுடன் சேர்ந்து நிறுவனத்தை நிர்வகித்து வந்துள்ளார். இந்த நிறுவனத்தின் மூலம் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இதனை மக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் விளம்பர தூதுவர்கள் போன்று ஏஜென்ட்டுகளை நியமித்துள்ளனர். இந்த ஏஜென்ட்டுகள் மூலம் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோரிடம் லட்சங்களில் பணத்தை வசூல் செய்துள்ளனர். ஏஜென்ட்டுகள் மூலம் வெளிநாட்டு வேலை கனவில் இருந்தவர்களிடம் 7 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். எப்படியும் வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அப்பாவிகள் பலர் வட்டிக்கு கடன் வாங்கி பணம் கொடுத்துள்ளனர். கேட்ட பணத்தை கொடுத்த நிலையில் எப்போது அழைப்பு வரும் என்று ஒவ்வொருவரும் காத்திருந்தனர். ஆண்டுகள் 2 கடந்த போதும் வட்டிக்கு வட்டிதான் கட்ட முடிந்ததே தவிர வெளிநாட்டு வேலை கிடைக்காமல் இருந்துள்ளது. இதனையடுத்துதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பலரும் உணர்ந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் பத்மாவதிக்கு போன் செய்து கேட்டுள்ளனர். ஆனால் அவர் ஆணவத்தில் பேசியதுடன் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாது என்று மிரட்டல் விடுத்துள்ளனர். அத்துடன் தனது கையில் பணத்தை கொடுத்தீர்களா என்று விதண்டாவாதமாக பேசியதாகவும் ஆடியோ ஒன்றை பாதிக்கப்பட்டவர்கள் வெளியிட்டுள்ளனர். 10 பேரை கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல ரவுடிசம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்காக நாங்க என்ன பொம்பளை என்ன ஆளா? 10 பேர் ரவுடிசம் பண்ணலங்க. நீ வந்து ஆடுற ஆட்டத்துக்கு நான் ஒன்னும் ஆபீஸ் வச்சு நடத்தல. உனக்குலாம் ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருக்கேன். சரியா? பிச்சை எடுத்த அன்னைக்கு 6ஆம் தேதி பிச்சை எடுத்த 15,000 காசு போடுங்க மேடம், இல்லாட்டி எனக்கு பெரிய உதவி பண்ணீங்கன்னு கேட்டா அன்னைக்கு இல்ல. நீ எல்லாம் சாமியை கும்பிடுற, எதை கும்பிடுற? அன்னைக்கு 6,000 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து எங்க நீ போய் ஒன்றை வாங்கினா நீ யாருன்னு தெரியுமா எனக்கு? முதல்ல மரியாதை பேசுங்க. மேலும் தாங்கள் பணத்தை கேட்டால் பத்மாவதி எந்தவித பதிலும் கூறவில்லை என்றும் ஏஜென்ட்டுகள் சிலர் கூறியுள்ளனர். இதனால் பணத்தை வாங்கியவர்களிடமிருந்து தங்களுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டத்திற்கு ஏஜென்ட்டாக செயல்பட்ட பாரதி என்பவர் கூறியுள்ளார். இந்நிலையில் திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாநகர காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். உங்களுக்கு வெளியூர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆசைவார்த்தை காட்டுறாங்க. எல்லாருமே நம்பி வந்தவங்க தான், ஒரு நண்பர்கள் மூலியமாகவே நம்பி வந்தவங்க தான். கனடா அப்படின்னா கனடாவில் அந்த எல்லாமேன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு கனடா நாட்டு சீல் வைக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய ஆஸ்திரேலியா சீல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சு தான் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை நாங்கள் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணி கேட்டோம்னா என்கிட்டயே பணம் கொடுத்த ஏஜென்ட் மூலியமாக தானே கொடுத்தங்கிறாங்க. இப்போ நேரில் வச்சு கேட்கும்போதே எங்களுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட பணம் கொடுக்க யாருனே தெரிலன்ற ஒரு சில பேர் தெரிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொடுத்தது எல்லாமே பணம் அக்கௌண்டபிலிட்டி தான், அக்கௌண்ட் தான் மாற்றிருக்கோம். பணம் 7 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வரும், அப்புறம் இது வரும்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. கடைசியில் வந்து எல்லாமே ஃபேக்கு. இப்போ வந்து பணம் கேட்கும்போது ஆஃபீஸ் இப்போ இல்லை. இப்போ 3 மாதமாக ஆள் தலைமுறைவு. இப்போ இன்றைக்கி எங்களுக்கு தகவல் செலவும் நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம். வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக அக்ஷயா அசோசியேட் நிறுவனத்தை நடத்திய பத்மாவதி மற்றும் அவரின் சகோதரர் கணேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். வெளிநாட்டில் வேலை என்று விளம்பரம் செய்து
கோடிகளில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.